ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மெனு பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல், அப்புறமா கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா சுண்டல், இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு இதுதான் ஸ்பெஷல். அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கான மெனு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப எல்லாம் அதிகமாக மெனுனா ஃபுல் மெனுலாம் கிடையாது. பொங்கல், அப்புறமா சுண்டல், அதுக்கப்புறமா கொழுக்கட்டை, இது 3 தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதனால் அந்த 3 தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்திங்கன்னா நான் கொண்டக்கடலை 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சா தான் நம்ம வேக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கேன்னா நீங்கள் கருப்பு கலர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ஊறிட்டுருக்கு. அடுத்து நம்ம பொங்கலுக்கு தேவையானதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் பச்சரிசியும் அதில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை நம்ம பச்சையாக அப்படியே போட்டோம்னா அதோட மனம் நல்லா இருக்காது. இதை வறுத்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு நல்லா பருப்பை சேர்த்துடலாம். பருப்பை வறுத்துக்கலாம். நல்ல மனம் வரும் பார்த்திங்களா? அந்த கலர் லைட்டாக மாறி மனம் வரும். அதே சமயம் ரொம்ப கருக விட்டுறாமல் வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கணும். ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூடவே 1 கிளாஸ் பச்சரிசி. இப்போ இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். கழுவியாச்சு, தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசியும் பருப்பும் ஊறிட்டுருக்கட்டும். இதுவும் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறட்டும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பூரணம் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் ஊற வச்சிடலாம். இதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு பருப்பை கழுவியாச்சு, இதையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு இதுவும் ஊறட்டும். இப்போ எல்லாமே ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டோம். உடனே எதுவும் செய்ய முடியாதுல. சரி, சுண்டல் மட்டும் நம்ம முன்னாடியே 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அது ரெடியாக ஊறி இருக்குது. அதனால் முதல்ல நம்ம சுண்டல் பண்ணி எடுத்துடலாம். சுண்டலுக்கு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். 1/4 கிலோ சுண்டல் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். அதை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். வேறு எதுவும் இதில் கூட சேர்க்க தேவையில்லை. உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை நல்லா வந்துடுச்சு. நல்லா குலைவாகவே வெந்திருக்கு. இப்போ இதை வடிச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு ஜல்லடை வச்சு வடிச்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 போல் பச்சை மிளகாய், இதை வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள், கலந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், இதையும் கலந்துருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு சுண்டல் ரெடி. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கோம். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து இல்லையா, அதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருவோம். குலைவாக வேணும், அதுக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். 2 3 4 5 இந்த கிளாஸில் 5 ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து 6. லைட்டாக உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது. லைட்டாக சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதுவும் ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு அரிசியும் வேக வச்சோம் இல்லையா, நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குலைவாக இருக்குது. நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா நல்லா கொலகொலப்பாக ஆயிரும். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்குது. சூடு ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும்.
வெள்ளைப்பாகு சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா குலைவாக கலந்து விட்டுறணும். வெள்ளைப்பாகு சேர்த்துட்டோம்னா அந்த சாதம் வந்து நல்லா குலையாது. அதனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுட்டு கடைசியாக நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். அடுத்து வெள்ளைப்பாகு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அது ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் போதும், அதிகமாக வேண்டாம். இந்த வெல்லம் கரையிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். அது 1/4 டம்ளர் ஊற்றியே பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கிட்டால் போதும். இப்போ வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சைக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் காஞ்சதுமே கொஞ்சம் முந்திரி பருப்பு, நல்லா இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிச்சு பார்த்திங்களா. இப்போ திராட்சை போட்டு அதுவும் நல்லா உப்பி நல்லா பலூன் மாதிரி வரும் பார்த்திங்களா. அந்த டைமில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி திராட்சையும் வறுத்தாச்சு. முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது அரிசி பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வெல்லத்தை சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதில் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம சாப்பிட்றப்ப கடிப்பட்டுரும். அதனால் இந்த மாதிரி வெல்லத்தை லைட்டாக காய்ச்சி வடிகட்டிக்கணும். அடுத்து 2 ஏலக்காய். அடுத்து இப்போ முந்திரி திராட்சை வறுத்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து கலந்துடலாம். சூப்பராக கலந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல குலைவாக இருந்தால் தான் பொங்கல் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குலைவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சுட்டுலாம் காய்ச்ச வேணாம். இது ஆற ஆற என்ன ஆகும்னா நல்லா கெட்டியாயிரும். அதனால் இந்த குழப்பு இருந்தாலே நம்ம கொஞ்சம் ஆறி வர்றப்போ நம்ம சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு நமக்கு போதும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட துருவி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு பொங்கல் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். சும்மா நம்ம கையில் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம தனியாக அந்த மாதிரி குக்கரில் செஞ்சாலும் சரி, பக்குவம் இதே மாதிரி வரணும். அந்த மாதிரி பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. நம்ம சாப்பிட எடுக்கிறப்போ இது நல்லா கெட்டியாயிரும். அப்போ சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் வந்து நல்லா கொலன்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சாப்பிட்றப்ப இந்த மாதிரி கொலன்னு இருந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இல்லையா. அதனால நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றது பொங்கல்னால் நல்லா கொலன்னு இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப அது ரொம்ப கட்டியாக மாறிடும். அதனால இந்த மாதிரி கொலப்பாக இருக்குன்னுலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். செய்கிறப்பவே நம்ம கட்டியாக செஞ்சிட்டோம்னா நம்ம ஆறி போக என்ன ஆகும்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். அதனால செய்கிறப்போ நல்லா நெழுகலாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கொழுக்கட்டைக்கு பருப்பு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் பருப்பில் தண்ணி ஊற்றிடலாம். அதிகமாக தண்ணி வேண்டாம், சும்மா அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா போதும். இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து அதிகமாக குழையக்கூடாது. அந்த பருப்பு வந்து முழுசாக இருக்கணும். அதுக்காக 3 விசில் போதும். அதுக்கு மேலே வேக வச்சோம்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும் இல்லையா, அதனால் வேண்டாம். 3 விசிலில் எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. இந்த தண்ணியெல்லாம் வடியட்டும். நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணுற மாதிரி 2 அரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா குலைவாக வெந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டால் அது நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ பண்ணிங்கன்னா நல்லா குலைவாக இருக்குது. இப்போ பருப்பு நல்லா பார்த்திங்கன்னா கொலன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது. நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நம்ம இது முதல்லையவும் வெள்ளைப்பாகு காய்ச்சணும் இல்லையா, அதே பாத்திரம் தான். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்தேன். அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை காய்ச்சிடலாம். காய்ச்சிட்டு வடிகட்டிடலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம்.
இதே அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு வெள்ளைப்பாகை வடிகட்டிடலாம். அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. அடுத்து இதில் நம்ம பருப்பு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அடுத்து ஏலக்காய் தூள் ஒரு 2 ஏலக்காயை தூள் பண்ணி சேர்த்துக்கணும். அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த பருப்பு, வெள்ளைப்பாகு, ஏலக்காய் தூளெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை நல்லா கலந்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து நம்ம ஈரப்பதம்லாம் அந்த வெள்ளைப்பாகு போட்டோம் இல்லையா, அந்த ஈரப்பதம் ஓரளவுக்கு நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து இதில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அதையும் கலந்து விட்டுறலாம். நீங்கள் தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வெள்ளைப்பாகு காய்ச்சறப்போ மட்டும் தண்ணி மட்டும் அளவுக்கு அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சினிங்கன்னா இது சீக்கிரமே ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒன்று சேர்ந்து வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி வரணும். இப்படி வந்தால் தான் நமக்கு ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஆறும். இல்லைன்னா இந்த சூட்டுக்கு அப்படியே இலக்கமாகவே இருக்கும். பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்டோம்னா அது சட்டுன்னு ஆறிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறிட்டுருக்கட்டும். நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 250 கிராம் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான், வறுக்கவெலாம் இல்லை, அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதில் 1.5 கப் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நம்ம மாவு வந்து கரெக்டாக பக்குவத்துக்கு வரும். 1.5 கப் தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுமே கொஞ்சமாக உப்பு, அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்க்க வேணாம், லைட்டாக கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவை கலந்துடலாம். நல்லா இந்த மாதிரி அகலமான ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து கிளறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மாவெல்லாம் நல்லா ஈரப்பதம் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துட்டோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதான், இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் அந்த மாவை. இந்த மாதிரி நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்ல பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். நம்ம கையில் எடுத்து பிடிச்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா மேலே கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சில் தான் பண்ண போகிறேன். அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் இருக்கக்கூடாது, லைட்டாக தடவி எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், அச்சில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் இருக்கும் இல்லையா, சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாவை உருண்டை பிடிச்சி இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த சைடெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா அந்த சைடில் எல்லாம் போய் அந்த மாவு ஒட்டிக்கும். அப்போ நமக்கு வந்து வெளியில் எடுக்கிறப்போ அழகாக இருக்கும். நடுவில் வந்து குழி மாதிரி இருக்கணும், சைடில் மட்டும் இந்த மாதிரி அமுத்தி விடணும். இந்த மாதிரி நடுவில் நமக்கு இந்த பூரணம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி குழி மாதிரி பண்ணியிருக்கு. சைடில் மட்டும் அந்த மாவை வந்து போட்டிருக்கேன். அடுத்து பூரணமும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அதையும் எடுத்து ஒரு உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான், உள்ளே உருண்டை பண்ணியாச்சு. மேலேயும் இதை மூடுறதுக்காக இப்படியே வச்சா அந்த பூரணம் வந்து வெளியில் வந்துடும் இல்லையா, அதனால் மேலே இந்த மாதிரி மாவு வச்சு மூடிக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணால் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கா. சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே அச்சு இருக்கோ அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் பூரணம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன உருண்டை பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மூடிடலாம்.
இந்த மாதிரி உருண்டையாகவும் நம்ம பூரணம் உள்ளே வச்சு கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி அச்சில் தான் பண்ணணும், அது இருந்தால் தான் கொழுக்கட்டை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி கையிலையும் நம்ம வந்து பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா இருக்க மாவுங்கள்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாகவும் நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். அதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து மறுபடியும் இது போல் ஒரு மாவு எடுத்துட்டு நல்லா தட்டையாக பண்ணிடணும். அப்படி நல்லா பெரிய சைஸாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு குட்டியாக உங்கள் கையளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னிங்கன்னா கூட கையளவுக்கு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஒரு சின்ன சைஸாக ஒரு பூரணம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக அந்த மாதிரி உருட்டி இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ இதை மூடிடலாம். இப்படியும் நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பர், இந்த மாதிரி டிசைன்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். அச்சு இருந்தால் தான் நம்ம கொழுக்கட்டை பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லை, நம்ம கையிலையும் இது போல் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த 3 டிசைனில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அச்சு இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை உருண்டை எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வராதுன்னா உருண்டை ஈஸி, எல்லாருக்குமே உருண்டை பிடிக்க வந்துடும். அதனால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் மறுபடியும் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கடைசியில் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டீமர் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டீமரில் தான் இட்லி செட்லேயும் வைக்கலாம், இல்லை ஸ்டீமர் இருந்தால் அதுலேயும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதித்து வரட்டும். இப்போ இதில் ஒரு இட்லி துணியை போட்டுக்கலாம். இட்லி துணி போட்டுட்டு இதுக்கு மேலே, ஏன்னா இங்கே ஓட்டையாக இருக்கு இல்லையா, அதனால் டைரெக்டாக வைக்க வேண்டாம். அதனால் ஒரு இட்லி துணி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா விரிசல் இல்லாமல் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாம். அழகாக பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டோம். மீதி இருக்கிற மாவுலையும் இதே போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சுண்டல் செஞ்சோம், அடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சோம், இப்போ கொழுக்கட்டையும் செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து நான் 3 விதமாக செஞ்சு காட்டியிருக்கேன். கையில் மடித்து செய்கிறதும் செஞ்சு காட்டியிருக்கேன், அப்புறம் உருண்டை பிடிக்கிறதும் செஞ்சு காட்டியிருக்கேன். அப்புறமா நம்ம அந்த கொழுக்கட்டையோட அச்சு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு முறைனா அது கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. வேலையும் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பூரணம் வைக்கிறது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து, நீங்கள் எள்ளு பூரணம் பண்ணலாம், பருப்பு பூரணம் பண்ணலாம், அதெல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ 3மே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல், சக்கரை பொங்கல், அப்புறமா நம்ம கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்திக்கு சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறமா கொழுக்கட்டை 3மே நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான முறையில் நான் செஞ்சு காட்டிட்டேன். இதே மெத்தடில் நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீடு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.